தைராய்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை கிளாண்ட் அது. நம்மளுடைய கழுத்து பகுதியில இருக்கு. அது அதிகமா சுரக்குது அப்படின்னா, அது ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லுவோம். அதே அது கம்மியா சுரக்குது அப்படின்னா, அது ஹைப்போ தைராய்டிசம். இந்த தைராய்டோடைய செயல் எதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வளர்சிதை மாற்றம், பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷன், குரோத், மெட்டபாலிசம் இப்படி பல விஷயங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க கண்டிப்பா கோஸ், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இது 3த்தையும் கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணணும். அதிகமா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீர் காய்கறிகள் எடுத்துக்கிறது நல்லது. எங்க பார்த்தாலும் தைராய்டு பிரச்சனை, அதுவும் ஹைப்போதைராய்டிசம் நெறையவே பார்த்துட்டு இருக்கோம். அதுல என்ன மாதிரி ஆசனங்கள் நம்ம பண்றது மூலியமா நம்மளுடைய தைராய்டு லெவல வந்து நம்ம ரெகுலேட் பண்ண முடியும். காஸ்மா ஹெல்த் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இப்ப எங்க பார்த்தாலும் தைராய்டு பிரச்சனை, அதுவும் ஹைப்போதைராய்டிசம் நெறையவே பார்த்துட்டு இருக்கோம். அதுல என்ன மாதிரி ஆசனங்கள் நம்ம பண்றது மூலியமா நம்மளுடைய தைராய்டு லெவல வந்து நம்ம ரெகுலேட் பண்ண முடியும். இப்போ தைராய்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை கிளாண்ட் அது. நம்மளுடைய கழுத்து பகுதியில இருக்கு. அது அதிகமா சுரக்குது அப்படின்னா, அது ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லுவோம். அதே அது கம்மியா சுரக்குது அப்படின்னா, அது ஹைப்போ தைராய்டிசம். இந்த தைராய்டோடைய செயல் எதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வளர்சிதை மாற்றம், பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷன், குரோத், ஈவன் இந்த மாதிரி மெட்டபாலிசம் இப்படி பல விஷயங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஆனா அந்த ஹார்மோன என்ன மாதிரி ஆசனங்கள் மூலியமா நம்ம சீர்படுத்த முடியும். அது கண்ட்ரோல்லயே அதோட ஹார்மோன வச்சிருக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆசனம் பேரு உஷ்ட்ராசனம். கேமல் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தளர்ந்த நிலையில இருந்து நம்ம உஷ்ட்ராசனம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். கால்கள் 2த்தையும் ஒண்ணு சேர்த்து கொண்டு வரும். கைகள் உடல் கிட்ட வச்சு நம்மளுடைய தண்டுவலத்தை ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கோம். மெதுவா வலது கால மடக்கி வலது தொடைக்கு கீழே வைக்கிறோம். இடது கால மடக்கி இடது தொடைக்கு கீழே வைக்கிறோம். கம்ஃபர்டபுளா வஜ்ராசனத்துல உட்கார்றோம். இப்போ நம்மளுடைய முட்டியில நம்ம வந்து கம்ஃபர்டபுளா நிக்கிறோம். ஸ்டாண்ட் ஆன் த நீஸ். வலது கைய மூச்சு உள்ள இழுக்கும் போது மெதுவா தலைக்கு மேல கொண்டு போய் நம்மளுடைய குதிகால மூச்சை வெளியே விடும் போது பிடிக்கிறோம். அதே மாதிரி இடது கைய மூச்சு உள்ள இழுக்கும் போது மேல கொண்டு போய் மூச்சை வெளியே விடும் போது பின்புறமா அதை நம்ம குதிகால பிடிக்கிறோம். இப்போ கழுத்து பின்னாடி மெதுவா சாச்சு நம்மளுடைய தண்டுவலத்தை நல்ல ஒரு ஆர்ச் வந்து நம்ம கொடுக்கிறோம். இது பேரு உஷ்ட்ராசனம். கேமல் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த போஸ்டர்ல நார்மலா பிரீத் பண்றோம். நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா மெயின்டைன் பண்றோம். மெதுவா மூச்சு உள்ள இழுக்கும் போது தலைய மேல கொண்டு வரோம். இப்போ இடது கைய தளர்த்துறோம். அடுத்தது வலது கைய தளர்த்தி வஜ்ராசனத்துல உட்கார்றோம். கால்கள் 2த்தையும் தளர்த்துறோம். ரிலாக்ஸ். கைகள் பின்னாடி வச்சு ரிலாக்ஸ். 2வது ஆசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சேது பந்தாசனம். இது வந்து பிரிட்ஜ் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தளர்ந்த நிலையிலிருந்து மெதுவா கால்கள் 2த்தையும் ஒண்ணு சேர்த்து கொண்டு வரோம். கைகள் உடல் கிட்ட வைக்கிறோம். தலைய ஸ்ட்ரெயிட்டா வச்சு பாடிய ஸ்ட்ரெயிட்டா அலைன் பண்ணி வச்சிருக்கோமா செக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சேது பந்தாசனம் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இது ஒரு பிரிட்ஜ் போஸ். மெதுவா வலது காலோடைய முட்டிய மடக்கி நம்மளுடைய கால் வந்து நம்மளுடைய இடுப்பு கிட்ட கரெக்டா இருக்கான்றத பிளேஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இடது கால மடக்கி இடது தொடைக்கு கிட்ட வைக்கிறோம். இப்போ நம்மளுடைய கைகளால 2 குதிகாலையும் நம்ம பிடிச்சுக்கிறோம். மூச்சுள் இழுக்கும் போது நம்மளுடைய இடுப்பு பகுதியை மேல் நோக்கி தூக்குறோம். நம்மளுடைய சுவாசம் நார்மலா மெயின்டைன் பண்றோம். இது பிரிட்ஜ் போஸ். மெதுவா மூச்சை வெளியே விடும் போது நம்மளுடைய இடுப்பை கீழே இறக்குறோம். கைகளை தளர்த்துறோம். கால்கள் 2த்தையும் ஃபர்ஸ்ட் வலது காலை தளர்த்துறோம். அடுத்தது இடது காலை தளர்த்துறோம். ரிலாக்ஸ். கால்கள் 2த்தையும் தள்ளி வைக்கிறோம்.
ரிலாக்ஸ். 3வது ஆசனம். நம்ம இத ஆசனம் இல்ல. இது பந்தா. இத வந்து ஜலந்தர பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சின் லாக். இந்த சின் லாக் நம்ம பண்ணும்போது, நம்மளுடைய தைராய்ட் கிளாண்ட நம்ம ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு பந்தா தான். இது எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இப்ப பார்க்க போறது ஜலந்தர பந்தா. ஃபர்ஸ்ட் 2 காலையும் ஒண்ணு சேர்த்து கொண்டு வரோம். கைகள் உடல் கிட்ட வச்சு ஸ்ட்ரெயிட்டா உட்கார்றோம். வலது கால மடக்கி இடது தொடைக்கு மேல வைக்கிறோம். இடது கால மடக்கி வலது தொடைக்கு மேல வைக்கிறோம். நல்ல கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்கோம். நம்ம 2 கைகள்லயும் சின் முதிரைய அடாப்ட் பண்றோம். அதாவது கட்டை விரல், ஆள்காட்டி விரல் அதோடைய நுனிகள வச்சு 1 வச்சு மீதி 3 விரல் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கோம். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கோம். நல்ல சுவாசம் உள்ள இழுத்து மூச்ச வெளிய விடும்போது, நம்மளுடைய தவடை அந்த சின் வந்து மெதுவா முன்புறமா கொண்டு வந்து, நம்மளுடைய இந்த ஜுகுலார் நாட்ச்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தொண்ட குழியில அத வந்து லாக் பண்றோம். நார்மலா பிரீத் பண்ணி நம்ம வந்து சின் லாக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிரெத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு ஹோல்ட் பண்றோம். மெதுவா மூச்ச உள்ள இழுத்துக்கிட்டே மேல் நோக்கி வரோம். நம்மளுடைய தலைய மேல் நோக்கி கொண்டு வரோம். ரிலாக்ஸ். திருப்பி ஒரு வாட்டி பண்ணலாம். சுவாசம் உள்ளிழுக்கும்போது மெதுவா தலைய மேல நல்ல மூச்சு உள்ளிழுக்கிறோம். மூச்ச வெளிய விடும்போது முன்புறமா குனிஞ்சு நம்மளுடைய சின் வந்து அந்த ஜுகுலார் நாட்ச்ல லாக் பண்றோம். நம்ம அந்த லாக் பண்ணி இருக்கும்போது பிரெத்த ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம பிரெத்த ஹோல்ட் பண்ணி நம்மளுடைய கழுத்து பகுதியில நம்மளுடைய கவனத்த செலுத்துறோம். மெதுவா மூச்சு உள்ளிழுத்தபடி மேல் நோக்கி நம்மளுடைய தலைய கொண்டு வந்து ரிலாக்ஸ். கால்கள் 2த்தையும் தளர்த்துறோம். கைகள தளர்த்துறோம். கைகள பின்னாடி வச்சு கண்கள மூடி ரிலாக்ஸ். இப்போ நம்ம பார்த்த இந்த 3 ஆசனம், அதாவது உஷ்ட்ராசனம், சேதுபந்தாசனம், ஜலந்திர பந்தா. இது வந்து நம்மளுடைய தைராய்டு ஃபங்ஷன ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது ஹைப்பர் தைராய்டிசமா இருந்தாலும் சரி, ஹைப்போ தைராய்டிசமா இருந்தாலும் சரி, அத கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த 3 ஆசனமும் பார்த்தீங்கன்னா, தினசரி காலையில நம்ம ஒரு ஒரு 5 டைம்ஸ் இத நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஈவினிங்லயும் இத நம்ம பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாவே இருக்கும். இரவு நேரத்துல இத நம்ம தவிர்த்திடலாம். எம்ப்டி ஸ்டொமக்ல பிராக்டிஸ் பண்றது ரொம்பவே நல்லது. அதே நேரத்துல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒரு மருத்துவருடைய மேல் பார்வையில நம்மளுடைய தைராய்டு ஃபங்ஷன் டெஸ்ட்டையும் எடுத்து, இத நம்ம கன்டினியூஸா ஃபாலோ பண்ணி, நம்ம மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் இன்னும் மேக்னெட் பெல்ட், மசாஜ் சிகிச்சை, அரோமா சிகிச்சை, அக்குபங்க்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீர் சிகிச்சை இதெல்லாம் சேர்த்து எடுக்கும்போது, நம்மளுடைய தைராய்டு ஃபங்ஷன கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ அது மூலியமாவே நம்மளுடைய மருந்தையும் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற ஆலோசனையும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க கண்டிப்பா கோஸ், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இது 3த்தையும் கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணணும். அதிகமா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீர் காய்கறிகள் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகள் நெறைய எடுத்துக்கலாம். உப்புவோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா, கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரை உப்பா எடுத்துக்கிறது நல்லது. நமக்கு விட்டமின் டி ரொம்பவே முக்கியம். அதனால தினசரி ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் நம்ம சூரிய வெளிச்சத்த எடுத்துக்கிறது மூலியமா, நமக்கு விட்டமின் டியும் சிந்தசிஸ் ஆகும். அதே நேரத்துல தைராய்டு ஃபங்ஷனையும் ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த மாதிரி ஹைப்போதைராய்டிசம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு வந்து இந்த செரோட்டோனின் லெவல அதிகம் பண்றதுக்கு, நம்ம இந்த விட்டமின் டிய மட்டும் நம்ம எடுத்துக்கிறது மட்டும் இல்ல. ஈவன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அரோமா ஆயில் மசாஜும் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். டீ ட்ரீ ஆயில், தைம் ஆயில் இது மூலியமா நம்ம கழுத்து பகுதியில நம்ம மசாஜ் சிகிச்சை குடுக்கும்போது, இது நம்மளுடைய அந்த தைராய்டு கிளாண்ட நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்மோன்ஸ நல்லா ரெகுலேட் பண்ணும். அடுத்தது நம்ம என்னென்னலாம் சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க காலையில இந்த ஒயிட் ஜூஸ் குடிக்கிறது மூலியமா வெயிட்டையும் குறைக்கலாம், தைராய்டு ஃபங்ஷனையும் ரெகுலேட் பண்ணலாம். என்னென்ன? சொரக்கா. அது ஒரு 4 பீஸ் நம்ம அந்த தோலெல்லாம் சீவிட்டு ஒரு பல்ப்ப நம்ம அத எடுத்துக்கலாம். ஒரு 4 பீஸ் எடுத்துக்கலாம்.
அடுத்தது பூசணிக்காய். இந்த வெண்பூசணியையும் நம்ம அந்த விதைகள்லாம் எடுத்துட்டு, அந்த பூசணியோடைய பீஸஸ எடுத்துக்கலாம். இது கூட வெள்ளரிக்காவையும் விதைகள் எல்லாம் எடுத்துட்டு, நம்ம தோலையும் சீவிட்டு, அதோடைய பல்ப்பையும் எடுத்து, ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா, இதுலயே நமக்கு நல்ல அந்த நீர் வந்து நெறையவே இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு சின்ன இஞ்சி துண்ட வச்சு ஜூஸ் பண்ணி, அதுல கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லன்னா தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, இது நம்மளுடைய பாடி வெயிட்டையும் குறைக்குது. நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்த அதிகரிக்க செய்து, தைராய்டு ஃபங்ஷனையும் ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஆசனங்களோட இந்த டயட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரது மூலியமா, தைராய்டோடைய ஃபங்ஷன மெயின்டெயின் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ தைராய்ட அதோடைய ஃபங்ஷன ரிவர்ஸ் பண்றதுக்கும், அதே நேரத்துல நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாவே இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.